ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கனால நம்ம ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஹேர் பேக் பார்க்கலாமா? அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வெந்தயம் நாளே ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி காலையில் 1 ஹவர் முன்னாடி தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வெந்தயம் ஊற வச்சிங்கன்னா நாள் ஊற வைக்கிறப்ப அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நல்லா ஊறியிருக்கும். அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் காலையில் எந்திரிச்சோன்னே குடிச்சிங்கன்னா உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மீடியம் சைஸாக ஒரு சின்ன கற்றாழை இதெல்லாம் எடுத்து அதில் நடுவில் உள்ள சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பேல்னஸ், அதாவது சொட்டை மாதிரி இருக்கும் தெரியுங்களா, சில பேருக்கு வழுக்கை மாதிரி அங்கங்கே முடி இல்லாமல் இருக்கும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல முடி வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். எப்படின்னா, வெந்தயம், கருவேப்பிலை, கற்றாழை, வெங்காயம் இது 4யும் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ அரைக்கலை, உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே என்ன பண்ணிங்கன்னா, உங்கள் முடியை நல்லா எடுத்து சீவிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி சின்ன மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு கொண்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பேக் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதும் அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்கால்ப்பில் தடவுங்க. அப்புறம் முடி ஃபுல்லாக நுனி வரைக்கும் நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க. தடவிட்டு ஒரு கோணம் போட்டாலும் சரி, இல்லை லைட்டாக அப்படியே விட்டுட்டாலும் சரி, ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்னால் சளி பிடிக்கிறவங்க அந்த ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சளியெல்லாம் பிடிக்காது, எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு அப்படின்றவங்க ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊற வச்சு மைல்டான ஷாம்புனா பேபி ஷாம்பு தாங்க. இப்போ உள்ள எல்லா ஷாம்பும் கெமிக்கல்ஸ் உள்ளது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஷாம்பு எப்போயுமே கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணி பாருங்கள், முடியை அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி கஞ்சி இருக்குது. இப்போ சாதம் வடித்த கஞ்சி நாள் வச்சாலும் சரி, இல்லை காலையில் வடித்தது, மதியானம் வச்சது, எப்போ வடித்தாலும் அந்த கஞ்சியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கஞ்சியை எடுத்து வச்சு அதில் ஷாம்பை மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாம்புல வெளி கெமிக்கல் முடியை அஃபெக்ட் பண்ணாது. எப்போயுமே இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணுற ஷாம்பு இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணிலேயோ கஞ்சிலேயோ கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள கெமிக்கல்ஸ் முடியை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். எப்போயுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி வெந்தயம் உங்களுக்கு என்றைக்குமே ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது தான். அதனால் வெந்தயம் எப்போ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அதை யூஸ் பண்ணி பாருங்கள். முடி சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ வெயில் இருக்குதுல்ல, இந்த வெயிலுக்கு இந்த பேக் போட்டு பாருங்களேன். அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்வெட்டிங்கும் குறையும். நான் ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது எனக்கும் சளி பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த வெந்தயம் பேக் யூஸ் பண்ணி பார்த்தது எனக்கு சளியெல்லாம் பிடிக்கல. நான் ஹாஃப் அன் ஹவராக குறைச்சிக்கிட்டேன். 1 ஹவருங்கிறத ஹாஃப் அன் ஹவராக குறைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சளி பிடிக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. சரிங்களா? ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.